வணக்கம். நம்ம இதில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் வாரணவாசிலேருந்து தவுத்தாக்குளம் போகிற வழியில் உள்ள ஐயர் ஏரிங்கிற கண்மாய் தான். இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்கல்ல, நம்ம ஊர்களில் கிராமங்களில் உள்ள ஏரி குளம் அதோட கரையோரங்களில் வந்து பனை விதைகள்லாம் நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு தரப்பில் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து தன்னார்வலர்கள் சமூகர்கள் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய இடத்துல வந்து இது மாதிரி பதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழிச்சு வந்து வளர்ந்துருச்சு, வளர்ந்து ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பனை விதையெல்லாம் நட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சந்தோஷமான விஷயந்தான் அது. ஆனால் என்ன, இந்த விதையெல்லாம் வளர்ந்து மரமாகிறப்ப அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா 60-70 வருஷம் மேலே ஆயிரும். எல்லாம் வயசானவங்க காலத்தில் நடுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு பயன்படுத்தோம்னா வளர்ந்த மரங்கள் மட்டும்தான் நமக்கு பயன் தரும், நம்ம தலைமுறைக்கு. அதனால் அந்த இருக்கிற மரங்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாக்கிறது நல்லது. எந்த வேலை எடுத்தாலும் அது மரங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த முயற்சியை பண்ணலாம். மெயினாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இபி வேலை பார்க்குறவங்கலாம் வந்து ஒரு மரம் சின்ன இடைஞ்சலாக வந்து அசால்ட்டாக ஜேசி போயிடுச்சு, ஒரு நிமிஷத்தில் அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. இப்படி கண்ணுமுன்னு தெரியாமல் பனை மரங்களை ஏகப்பட்டதை அழிச்சாச்சு. அழிச்சிட்டு இன்றைக்கி வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா நொங்கெல்லாம் வைப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏற்கனவே வந்து 3 சொலை கொடுத்தாங்க, 4 சொலை கொடுத்தாங்க. இப்போலாம் 10 ரூபாய்க்கு 2 சொலை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா மரங்க அவ்வளோ இல்லை. இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழப்பலூரில் மட்டுமே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்மாயை தூர்வாரம் க்ளீன் பண்ண சொல்லி 400 மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க, வெட்டி எரிச்சிட்டாங்க. இது எல்லாமே இங்கே நொங்கு வைக்கிற அந்த வியாபாரி சொன்னது தான். அதெல்லாம் பண்ணது நிறைய இடத்துல அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது போகட்டும். இனிமேல் இருக்கிறத வந்து நல்லபடியாக பார்த்துக்கும். ஐயா எல்லாமே இன்றைக்கி நடுறாங்க, கொட்டாய் பதிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக வளர்ந்து பெரிய மரமாக ஆகணும்.